வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவுடன் வர்த்தகம் முதலீடு தொடர்பான புதிய ஒப்பந்தங்கள் விரைவில் கைச்சாத்தாகும் என்று அனில் ஜெயந்த பெர்னாண்டோ சுட்டிக்காட்டு. தற்போது பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ள அனுருகுமார திசாநாயக்கவின் ஆலோசனையின் பேரில் நடத்தப்பட்டு வரும் ஸ்ரீ தலதா மாளிகை வந்தனாவு சமய நிகழ்வு. ஊழல் மோசடியற்ற அரசு நிர்வாகம் தொடர்பாக நாமல் ராஜபக்ச எமக்கு அறிவுரை வழங்குவது நகைப்புக்குரியது என்று சுனில் ஹந்துனத்தி கருத்து. வாஷிங்டனுக்கு சென்ற இலங்கை பிரதிநிதிகள் அமெரிக்க அரசாங்க உயர்மட்ட அதிகாரிகளை சந்திக்காதது கவலையான விடயம் என்று ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ கூறுகையில், விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 4வது கட்ட மதிப்பாய்வு தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்துடன் பணிப்பாளர் மட்ட உடன்பாட்டை இந்த வாரத்திற்குள் எட்ட முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது அமெரிக்காவில் உள்ள இலங்கை பிரதிநிதிகள் குழு சர்வதேச நாணய நிதியத்தின் குழுவுடன் ஆரம்ப நிலை பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதோடு அவை சாதகமாக நடைபெற்று வருகின்றன என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்த இலக்குகளை அடைய தேவையான திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அதற்கேற்ப தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனோடு அண்மையில் அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட பரஸ்பர தீர்வு வரி தொடர்பாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அலுவலகத்துடன் கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தைகளும் வெற்றிகரமாக முடிந்துள்ளன என்று அவர் கூறினார். அமெரிக்க வரிகள் தொடர்பான விரைவு நடவடிக்கைகள், ராஜதந்திர அணுகுமுறை மற்றும் நேர்மையான தலையீடுகளுக்காக இலங்கையின் அணுகுமுறையை அமெரிக்க அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வர்த்தகம் மற்றும் முதலீடு தொடர்பாக அமெரிக்காவுடன் எட்டப்படக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் தொழில் அமைச்சர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் ஆலோசனையின் பேரில் நடத்தப்பட்டு வரும் ஸ்ரீ தலதா வந்தனாவு சமய நிகழ்வு தற்போது பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. புத்தபெருமானின் புனித தந்தத்தை பார்வையிட மக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பங்கேற்று வருகின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு தேவையான ஒழுங்கமைப்புகள் போதிய அளவில் செய்யப்பட்டிருக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் பொதுமக்களிடமிருந்து எழுந்துள்ளது. மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. துரதிருஷ்டவசமாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த 4 பேர் உயிரிழந்துள்ளார்கள். பலரும் உடல்நல குறைவால் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 69, 70, 74 மற்றும் 80 வயதுடைய 4 பேர் தந்தத்தை பார்வையிடும் வரிசையில் காத்திருந்த போது உயிரிழந்ததாக கண்டி தேசிய மருத்துவமனையின் பணிப்பாளர் டாக்டர் இரேஷா பெர்னாண்டோ உறுதிப்படுத்தியுள்ளார். பிரேத பரிசோதனையின் மூலம் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய 3 மரணத்திற்கான காரணம் பற்றி மேலும் பகுப்பாய்வு செய்ய உடல் பாகங்கள் பரிசோதனைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 300 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் பலர் நீரிழிவு மற்றும் மயக்க நிலைமை காரணமாக சிகிச்சை பெற்றுள்ளார்கள். ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் 9 தற்காலிக சுகாதார மையங்கள் செயல்படுகின்றன. கடந்த சில நாட்களில் மட்டும் 3000 பேர் இவையிலிருந்து சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் நோய்வாய்ப்பட்டவர்களை மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்ல 7 சுவஸ்ரீ ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன என்றும் கண்டி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சேனக தலகல தெரிவித்தார். ஊழல் மற்றும் மோசடிகளால் நாட்டை வங்குரோத்து நிலையிற்கு தள்ளிய ராஜபக்சர்கள் என்று ஊழலற்ற ஆட்சி எப்படி அமைய வேண்டும் என்று எங்களை அறிவுறுத்துகின்றார்கள். ஆனால் அவர்கள் உருவாக்கிய மோசடியான நிர்வாக முறையை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம். மக்கள் மீண்டும் அந்த வகையான முறையற்ற ஆட்சியினை ஏற்படுத்த மாட்டார்கள் என்று கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி தெரிவித்தார். தங்காலை பகுதியில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். தொடர்ந்து அவர் கூறுகையில், இன்று ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அரசு தலைவர்கள் எளிமையாக வாழ்வதை எதிர்க்கட்சியினர் விமர்சிக்கின்றார்கள். கடந்த கால ஆட்சி அமைப்புகள் பேரளவில் சுகபோகத்தில் மூழ்கி அரசு செலவுகளை கட்டுப்பாடின்றி உயர்த்தியதன் விளைவாகத்தான் நாடு வங்குரோத்து நிலைமையை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஜனாதிபதி மாளிகையிலோ அல்லது அலரி மாளிகையிலோ வசிப்பதில்லை. அந்த இடங்களை பராமரிக்க மாதம் கணக்கில் பல பில்லியன் ரூபாய் செலவாகும். மக்கள் கடுமையான வாழ்வாதார சிக்கல்களை எதிர்கொண்டு வரும் இந்த சூழலில் அவர்கள் சுகபோக வாழ்க்கையினை தவிர்த்து நாட்டின் செல்வங்களை குறைத்து நிர்வாகம் செய்கின்றார்கள். நாமல் ராஜபக்ச ஊழலற்ற அரசாங்கம் அமைய வேண்டும் என்று கூறுவது மிகவும் நகைப்புக்குரியது. மக்கள் அவர்களின் கடந்த கால செயற்பாடுகளில் நன்றாக நினைவில் வைத்துள்ளார்கள். எனவே ஊழல் மற்றும் சுயநல கொள்கையால் பாலடைந்த அந்த ஆட்சி கட்டமைப்பை மீண்டும் மக்கள் உருவாக்க மாட்டார்கள். நாங்கள் அரசு செலவுகளை குறைத்து பொறுப்பான முறையில் நாட்டை நிர்வகித்து வருகிறோம் என்றும் அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி வலியுறுத்தினார். வாஷிங்டனுக்கு சென்று இலங்கை பிரதிநிதிகள் அமெரிக்க அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகளை சந்திக்கவில்லை என்பது கவலை அளிக்கக்கூடிய விடயமாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்புகள் கீழ்மட்ட அதிகாரிகளுடன் மட்டுமே நடைபெறுவதால் நாட்டை காக்கும் முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பது கடினம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
கொழும்பில் இடம்பெற்ற இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். மேலும் அவர் கூறுகையில், வாஷிங்டனில் நடத்தப்பட்ட சந்திப்புகள் மிக குறைந்த நிலை அதிகாரிகளுடன் மட்டும் நடந்துள்ளது. இதுபோன்ற அணுகுமுறைகள் மூலம் நாட்டிற்கு உதவிகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட வரி விதிப்புகள் இலங்கையின் பல தொழில்துறைகளை நேரடியாக பாதித்துள்ளன. மேலும் அவர் குறிப்பிடுகையில், இதே நேரத்தில் நாட்டின் தேசிய பாதுகாப்பும் கேள்விக்குள்ளாகியுள்ளது. நாள்தோறும் துப்பாக்கி சூடுகள் நடைபெறுகிறது. குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. ஆனால் அரசாங்கம் இந்த பிரச்சனைகளை கவனிக்கவில்லை. தேசிய பாதுகாப்பு பணிகள் தவிர்க்கப்பட்டு குற்றப்புலனாய்வு பிரிவுகள் அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அரசின் எந்த ஒரு அமைச்சும் நாட்டுக்கான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்ததில்லை. ஒரே செயலில் உள்ள துறை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தான். அது கூட முழுமையாக அரசியலாக்கப்பட்டுள்ளது. அதனுடன் உலக வங்கி அறிக்கையினை மேற்கோளிடும் அவர், நாட்டின் உற்பத்தி மற்றும் பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஏற்கனவே 5%இலிருந்து 3.9% வீழ்ச்சியடைந்துள்ளது. அடுத்த ஆண்டு அது 3.4% மேலும் குறையும் என்று கணிக்கப்படுகிறது. அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தவிர மற்றவர்கள் அனைவரும் கள்வர்கள் என்று பிரகடனம் செய்யும் இந்த நிலை நாட்டை எப்படி கையாளப் போகிறது என்ற கேள்வி எழுகிறது. இருப்பினும் நாடு என்ற அடிப்படையில் இந்த சவால்களை எதிர்கொள்வதற்காக அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையுடன் தயாராக உள்ளன என்று ராஜேந்திர சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது பரபரப்பாக பேசப்படும் பெயராக டான் பிரியசாத் மாற்றமாகியுள்ள நிலையில் அவரது மரணம் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் சர்ச்சைகள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகின்றது. டான் பிரியசாத் யார்? அவருடைய பின்னணி என்ன? அவரை கொலை செய்யும் அவசியம் என்னவாக இருந்தது என்ற கேள்விகள் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிய வருகிறது. அறகலைய போராட்டத்தின் போது கூட முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு ஆதரவாக தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியதாகவும் பல்வேறு குற்ற செயல்களோடு தொடர்புடையவராகவும் டான் பிரியசாத் கூறப்பட்டுள்ளார். இதனிடையே மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கியவர்களை குறிவைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை தீவிரமாக நடாத்தி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக டான் பிரியசாத்தும் பிரபல சிங்கள பாடகர் இராஜ் வீரரத்னவும் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைக்காக அழைக்கப்பட்டனர். இராஜ் வீரரத்ன விசாரணைக்கு செல்லும் போது டான் பிரியசாத்தும் அவருடன் சென்றிருந்தார். இதேபோன்று முன்னதாக மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமானவராக கருதப்பட்ட அருண விதானகி என்ற இரு பிள்ளைகளின் தந்தை மித்தனிய பகுதியில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவரும் குற்றப்புலனாய்வு துறையில் விசாரணையை சந்தித்த பின்னர் உயிரிழந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது அதே வழியில் டான் பிரியசாத்தும் உயிரிழந்த நிலையில் விசாரணைக்கு பிறகு உயிருடன் உள்ள ஒரே நபர் இராஜ் வீரரத்ன. இந்த நிலையில் தொடர்ந்து நிகழும் இந்த மர்மமான கொலை சம்பவங்கள் அரசியல் பின்னணியுடன் கூடிய ஒரு மறைக்கதையின் பாகமாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகங்களை எழுப்புவதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த புதிய வரி கொள்கைகள் வாகன இறக்குமதியை நேரடியாக பாதித்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய கொள்கையின் விளைவாக ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை சுமார் 20% வரை அதிகரிக்கும் என்று சங்கத்தின் செயலாளர் அருஷா ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார். ஜப்பானிய ஜென்னின் பெறுமதி கடந்த காலத்தில் 1.95 ரூபாவாக இருந்த நிலையில் தற்போது 2.15 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இந்த பெறுமதியின் உயர்வு வாகனங்களின் இறக்குமதி செலவுகளை கணிசமாக உயர்த்தியுள்ளது. இதனாலேயே வாகன விலை 20% வரை அதிகரிக்கக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வாரம் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகளில் மாற்றம் ஏற்படுவதை எதிர்பார்க்கலாம். டாலர், பவுண்ட் போன்ற முக்கிய நாணயங்களின் பெறுமதி அதிகரித்திருப்பது இலங்கையின் வாகன இறக்குமதியை மேலும் சவாலானதாக மாற்றியுள்ளது. மேலும் தற்போதைய காலகட்டத்தில் வாகன இறக்குமதிக்கான அனுமதிகள் தாமதங்கள் மற்றும் தொழில்நுட்ப பிழைகள் இடம்பெற்று வருவதையும் அருஷா ரோட்ரிகோ சுட்டிக்காட்டியிருந்தார்.